கேஹில்பத்ர பத்மி விவகாரம் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவிடம் வாக்குமூலம் பெற அழைப்பு. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாய் நீதி கோரும் கணவன். யாழ் பல்கலையின் முன்னாள் கலைப்பீடாதிபதி மீது முறைப்பாடு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு. யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுப்பு. தாந்தாமலை முருகன் ஆலய பூர்வீக வரலாறு தமிழ் அரசியல்வாதிகள் திரிவுபடுத்தி சீர்குலைப்பதாக குற்றச்சாட்டு. கிளிநொச்சி பிரமந்தனாறு விவசாய பண்ணைக்கு ஜப்பானிய தூதரகத்தின் 2ஆம் நிலை உத்தியோகத்தர் விஜயம். வடக்கு மாகாண அரச கால்நடை வைத்தியர்கள் தமது பிரச்சினைகளை தீர்க்குமாறு கோரிக்கை. பிரபல பாதாள உலக குழு தலைவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவருமாக கருதப்படும் கேஹில்பத்ர பத்ம என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவரிடம் விரிவான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்திற்கும் நடந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்பிற்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் மருத்துவ ஆவணங்களை மீட்டுத் தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் டெங்கு நோயினால் இளந்தாயொருவர் பிள்ளையினை பிரசவித்த பின்னர் உயிரிழந்ததாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இது தொடர்பில் உயிரிழந்த குடும்பத்தினர் மட்டு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பினை நடாத்தினார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த குறித்த இளம் பெண்ணின் கணவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் முகநூல், டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட 14 பேரை எதிர் மனுதாரர்களாக கொண்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதிமன்ற வழக்கினை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியாக சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக துணை விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய பெண் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் ஜூன் மாதம் 29ஆம் திகதி நியமனம் பெற்ற பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் நேற்று யாழ் மறை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். நேற்றைய தினம் யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் மற்றும் குருக்களால் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆயர் இல்ல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்ரின் ஞானப்பிரகாசம் மற்றும் குருக்களுடனான கலந்துரையாடலும் பங்கு பற்றினார். மட்டக்களப்பு தாந்தாமலை ஸ்ரீ முருகன் கோவிலுக்கு வெளிநாட்டு தூதுவர்களை அழைத்து வந்து அதன் வரலாற்றையும் தமிழர்களுடைய தொன்மையான பூர்வீக இடங்களையும் போராதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் திரிவுபடுத்தி அரசியலுக்காக பொய்யான பிழையான கருத்துக்களை வழங்கி தமிழர்களின் வரலாற்றை சீர்குலைத்து வருகின்றனர் என கொக்கட்டிச்சோலை பிரதேச சபை தவிசாளர் கிரேஸ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த வாரம் ஜெர்மனி தூதுவரை போராதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் மதிமேனன் குறித்த ஆலயத்துக்கு அழைத்து சென்று ஆலயம் 300 வருடம் என பொய்யான கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து கொக்கட்டிச்சோலை பிரதேச சபை தவிசாளர் நேற்று புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரமந்தனாறு விவசாய பண்ணையினை ஜப்பானிய தூதரகத்தின் 2ஆம் நிலை உத்தியோகத்தர் தகுடோ யமசாகி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு பார்வையிட்டிருந்தார். இந்த விஜயமானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பிரமந்தனாறு பகுதியில் காலநிலைக்கேற்ற நவீன விவசாய பண்ணைக்கு ஜப்பான் தூதரகத்தின் 2ஆம் நிலை உத்தியோகத்தர் கலந்து கொண்டு அங்கு தற்பொழுது பயிர்ச்செய்கையில் ஈடுபட்டுள்ள பயிர்ச்செய்கையாளரிடம் பயிர்ச்செய்கையின் மூலம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாகவும் அதற்கு தீர்வு காணும் வகையில் நேற்றைய தினம் குறித்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. வடமாகாண அரசு கால்நடை வைத்தியர்கள் சங்கத்தினர் நேற்று ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொண்டிருந்தனர். வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு கால்நடை வைத்தியர்களும் நேற்றைய தினம் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.